ಗೋಪಿನ ಅನ್ಕೊಂತೀನಿ ಇಲ್ಲಿಯೇ ವರ್ಗ विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल कुंडलीकवरदा जानकी कांत स्मरणं पार्वती पतये सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा हरिनाथ महाराज की जय सद्गुरु मूर्ति की जय गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरि महाराज की जय नितेंद्र सद्गुरु महाराज की जय रामदेव तुकाराम महाराज की जय समस्त भक्त मंडली की जय अंजनी मूर्ति की जय पांडुरंगा ओ पांडुरंगा पांडुरंगा ओ पांडुरंगा ओ पांडुरंगा ओ पांडुरंगा पांडुरंगा ओ पांडुरंगा पांडुरंगा பாண்டுரங்கா எங்கள் கவலை
பாய் பாண்டுரங்கா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா முகத்தை பாண்டுரங்கா பாண்டுரங்கா பட்டம் பதவி
அவன் ரொம்ப சின்ன குழந்தை. அவன் அங்கேருந்து வந்து ஒரு நாளைக்கு நான் பக்கத்துல இருக்கும்போது எங்கே நிம்மதின்னு பாடினான். சின்ன குழந்தை, அவளுக்கு 3 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி இப்படியே பாடினாங்க. அவன் பாடட்டோன்னு பாடி கொஞ்சம் 2-3 வரி பாடி. அப்புறம் அவனை கேட்டேன், இந்த பாட்டை உங்க அம்மா பாடினாலா அப்பா பாடினாலா? அது கேட்டீங்க, தாத்தா பாடினார். இது மாதிரி ஒருத்தர் அலைய வேண்டியதுதான். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி. உண்மையா நிம்மதி ரிலாக்ஸ் ஆகுதுங்கிறது இந்த சபாக்கு வந்தாதான். ஆத்துல பார்த்தாதான். அதனால இவ்வளவு பெரிய மகாலாபத்தை கையில வச்சிருந்து யாரும் கஷ்டப்படேன்னு சொல்றதுல அர்த்தமே. நம்ம வந்துட்டோம், நம்ம கஷ்டம் நீங்கிடுவோம். இப்ப எனக்கு கஷ்டம்னு யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. வரா மாதிரி இருக்கிறது யாருக்கு தெரியும்? அதான் பாகவதத்துல உள்ளுக்குள்ள இருந்துட்டு நாளைக்கு வரப்போற கஷ்டத்தை இன்னிலேருந்தே நீக்கிட்டு போனாம் பகவான். யாருக்கு பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் அடிமுடனே பாண்டுரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் அடிமுடனே பாண்டுரங்கா. கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா பாடி வருவோம் பாண்டுரங்கா முல்லை பாடி வருவோம் பாண்டுரங்கா. ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல் 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 ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல். குரல்ல சொன்ன போது தூக்கின அளவுக்கு இப்ப கையை தூக்கல. ஜெய் ஜெய் விட்டல் ஆன பொழுதோ அப்புறம் விஷயம் சொல்லும். ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல். 2-3 வருஷம் முன்னாடி எனக்கு கையில இந்த இடத்துல வலி வந்து நமக்கு ரொம்ப வேண்டிய டாக்டர் கோயம்புத்தூர் டாக்டர் இருக்காரு, கேஜி ஹாஸ்பிட்டல். அவர் நான் வெளியில வைத்தியம் பண்ணிக்கிறதையே விரும்ப மாட்டேன், அங்கதான் வரணும்னு. அவர் ஃபுல்லா தெரோவா செக் பண்ணினா இங்க உள்ளுக்குள்ள இந்த மசில்ல ஏதோ ஒரு கேப் வந்து அது ஏதோ பிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லணும்னா பிஞ்சு போச்சு. அங்க என்னமா போச்சுன்னு டாக்டர்கள்லாம் கன்சல்ட் பண்ணி பேசி என்னையும் கலந்து அப்புறம் தெரிஞ்சது ஒரு 25 வருஷமா இப்படி சுப்ரா கட்ட போடுறேன்னு
இந்த சிப்ளா கட்டை போடுறதுனாலதான் முடிவு பண்ணிட்டேன். அது கையை தூக்க முடியும், ரொம்ப நாளைக்கு தூக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தேன் இதுக்கு ஒண்ணு வைத்தியம் கிடையாது. அப்புறம் எனக்கே தோணிது எல்லாருக்கும் கை வலி சரியா போயிடும்னு நாம கதை சொல்றோம். அப்புறம் நாமளே நம்பலன்னு தானே ஆகும். ஒரு 2 வருஷமா நீங்க பஜனையில கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். நான் சிப்ளா கட்டை போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு தாளம் தான் போட்டுட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் வலிச்சாலும் பரவாயில்லைன்னு தாளம் போட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கம்ப்ளீட்டா வலி சரியா போயிடுச்சு. அதை நான் ஏதாவது சரி பண்ணிட்டாதான். மற்றபடி இந்த சிப்ளா கட்டை போடுறதுனால உள்ள வலி நிதர்சனமா என்னுடைய அனுபவத்துல கடுமையா வலிக்கும். வலியில ராத்திரி எழுந்து தூக்கத்துல அப்படி அந்த வலி இந்த நாமத்துல பறந்து போச்சு. அதனால நீங்க கட்டுங்கோ, அப்புறம் சொல்றேன் என்பதில்ல. ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் 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 பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாடி பாண்டுரங்கா திருவடிகள் நடைவோம் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் 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 எதுல வேணாலும் லைனிங் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி ஆனந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துன்வாதி ஆதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் सर्वधी साक्षिभूतम् भावातीतम् त्रिगुणरहितम् सद्गुरुं नमामि सद्गुरुं नमामि सद्गुरुं
नमामि गुरु महाराज गुरुदेव परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज जय सद्गुरु महाराज की ज्ञानबलं वंद तपोवन भवत ज्ञानबलं वंद तपोवन भवत सद्गुरु ज्ञानानंद ज्ञाननिधि नेत्रिवैत रामजीव पाडुவோம் ज्ञानानंद शरणं सद्गुरु ज्ञानानंद அந்த
எந்திகவே வந்தாய் உன்னை என்று எனக்கொரு தெய்வமும் இல்லை குரு ஞானானந்தா சரணம் குரு ஞானானந்தா உனது மகிமையை அறிந்துமை போற்றி உனதருள் எல்லாம் உனது கருணையால் மரண பயம் போற்றி உயர்ந்த வாழ்வழிப்பாய் எங்களுக்கு உயர்ந்த வாழ்வழி गुरु ज्ञानानंद मूर्ति की बोल राजा रामचंद्र भगवान की राघवा सुंदर राम रघुवर राघवा सुंदर राम रघुवर कृष्ण प्रेममयी राधा राधा प्रेममयो हरि இல்ல இத கேன்சல் பண்ணிருங்க
அங்க பாட்டு பூரி ஜெகநாத் போடும்னா ஜெய் ஜெகநாத் தான். அதுபோல நம்ம கோவிந்தபுரம் பாண்டவர்களுக்குன்னு உள்ள நாமம் இதுதான். இதுதான் அவர் வந்த அன்னிலேருந்து 30 வருஷமா தினசரி அல்லது கார்த்தால 6லேருந்து சாயங்காலம் 6 அகண்ட நாமம், கார்த்தால 6லேருந்து அடுத்த நாள் கார்த்தால 6 மணி வரையில் ஒரு நாள் முழுக்க அகண்ட நாமம். பாடினாலும் இது நம்ம பாடுறோம் நம்ம அப்படின்னா அப்படின்னு ஒரு ஸ்மரணம் வரணுங்கிறதுக்காக அதை பிராண்ட் பண்றேன். வேற ஒன்றும் ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ತಂದಿರ ಶಿಕ್ಷಕರಾಗಿ ತಂದಿರ ರಾಗಿ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಸತ್ಯದ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಯ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆ ಮಾಡುವರಾಗಿ ಪಡೆದವರಾಗಿ ಗುರುವಿನ ಮರ್ಮದ ಕಳೆದವರಾಗಿ ಗುರುವಿನ ಪಾದ ಕಲಿಯುವರಾಗಿ ಪರಮ ಪುಣ್ಯ ಮಾಡುವರಾಗಿ Chala, chala, chala,
पठन्तो नामानि प्रमदभरसिन्धौ निपतिताः स्मरन्तः रूपं ते वरदाय कथयन्तो गुणकथाः चरन्तो ये भक्ताः त्वयि खलु रमन्ते परममूले अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितानि समधिगत सर्वाभिलषिता இந்த லோகத்துல யாரு தன்யாள்? லோகத்துல யாரு தன்யான்னு பல பேர் பல அபிப்பிராயம் சொல்லி காளிதாசன் சொன்னான். நான் யார தெரியுமா தன்யாளா நினைக்கிறேன்? அலக்ஷ்யதந்த முகுலான்னு. அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. காளிதாஸ் சம்சாரத்தினுடைய ஒரு வாக்குனால அம்பாளுடைய ஒரு கிருபை கிடைச்சதுனால அவன் சம்சாரத்தை குருவா நினைச்சிருப்பான். அதனாலேயே அவனுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னாலும் அதனுடைய ஏக்கத்தை தன்னுடைய ஸ்லோகங்கள்ல சொல்லுவான். இந்த ஸ்லோகங்கள்லாம் முன்ன இன்னைக்கு புரியவே புரியாது. முன்னெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னா கல்யாணம் ஆன புதுசில் இருக்கிறவா வேணா இதை ரசிப்பா. ஒரு 40 வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொன்னா ஒவ்வொரு ராத்திரியும் 7-8 குழந்தை. அதனால இந்த ஸ்லோகத்தை இதெல்லாம் ரசிக்காத வாழ்க்கை அது படுத்துற பாடு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவான். பதில் சொல்லுவான். அலக்ஷ்யதந்த முகுல. அப்பா வெளியில் போயிருப்பார். குழந்தை தூங்கிட்டு 3 வயசு 2 வயசு 1.5 வயசு 2 வயசு. அப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவார். சாயங்காலம் வருவார். பேக் எடுத்துன்னு வருவார். ரோடுல புழுதியில விளையாடிட்டு இருக்கோம் அந்த குழந்தை. கிராமத்துல இப்படி அப்பா டிப் டாப்பா பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வர இந்த குழந்தை என்ன பண்ணு, அப்பாவை பார்த்த உடனே விளையாட்ட அப்படியே போட்டு நேரா ஓடி வந்து அப்பாவை பார்த்து சிரிக்கும். அலக்ஷ்யதந்த முகுலா
2 பல்லு, மேல 2 பல்லு, கீழே 2 பல்லு தெரியும். இப்படி சிரிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் உண்டோ? சில காரணங்கள் மரண வரையில், சில விஷயங்கள் மரண வரையில் கொண்டு போயிடும்னா அதுல ஒன்றும் அகாரண ஹாஸ்யம். அகாரண ஹாஸ்யம். ஒரு 10 பேரா இருக்கும்போது 4 பொம்மநாட்டி நிற்கும் பொழுது காரணம் இல்லாமல் சிரிச்சாங்கன்னா மர்டர் கேஸ் வரைக்கும் சிரிக்க கூடாது. நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு உனக்கு தான் தெரியும், எதிராளிக்கு தெரியுமா? பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு அசத்துக்கள்கிட்ட சேவை பண்ணிட்டு இருந்தா மரண வரையில் கொண்டு விடும். அசஜ்ஜன சேவா அகாரண விவாதம். ஒரு பொம்மநாட்டி நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது அவன் ட்ராக் மாறி போறான்னா மௌனத்தை போட்டுரும், பேச்சே கொடுக்கூடாது. அவன் துஷ்டையா இருந்துதான் வச்சுக்கோங்க, மரண வரி கொண்டு விட்டுரு. ஸ்திரீஷு விவாதம் கூடவே கூடாது. அகாரண பிரசங்காது இதை சொல்றேன், தேவையில்லாம சிரிக்க கூடாது. ஆனா இந்த குழந்தை சிரிக்கும். இது ஏன் சிரிக்கிறதுன்னா அப்பாவை பார்த்ததுதான் காரணம், வேற காரணம். அப்பா பார்த்த உடனே காரணம் இல்லாத நிமித்தம் இல்லாத சிரிப்பு. மேல 2 பல்லு, கீழே 2 பல்லு தெரியும், கண்ணு குழிவு. இந்த அப்பா ஆத்துல இல்லாத பகல் நேரத்துல ஆத்துல என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் ஒப்பிச்சுடும். ஸ்பஷ்டமா இப்படி பிரவச்சனம் மாதிரி இல்ல. அவ்யக்த வர்ணரமணீய நம்மால சொல்ல முடியாது, அவ்யக்தம். ஆனா கேட்கறதுக்கு இந்த மழை சொல்லு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது உடம்பு முழுக்க புழுதியில அடைஞ்சிருக்கா, உடம்புல புழுதியா இருக்கும். இப்படி இப்படி கச்சன்னு பேசிட்டு அப்பாவை பார்த்து சிரிச்சு நிக்கிற குழந்தைய இப்படி புழுதியோட இருக்கேன்னு பார்க்காம எடுத்து வாரி அணைச்சு கட்டிட்டு உடம்பு முழுக்க யாரு புழுதியா ஆக்கிக்கிறானோ அவன் தான் தன்யன். காளிதாஸ். அது குழந்தை இல்லாத வாழ்க்கை தான் அதனுடைய ஏக்கம். அதுவும் இந்த நாள்ல இந்த ஸ்லோகத்தை சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப பிடிக்கும், 50 வருஷம் முன்னாடி பிடிக்காது, இப்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எல்லாம் தபஸ் பண்ண வேண்டியது குழந்தை. காரணம் என்ன தெரியுமோ? 26 வயசு 28 வயசுக்குள்ளதான் குழந்தை அடைவதற்குள்ள பூர்ண தகுதி இருக்கு. இவ கல்யாணம் பண்ணிக்கிறதே அர்த்த சஷ்டி பூர்த்தி. அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஆசைப்படுறா பேரன் பேத்தி வேணும்னு. இவ நம்ம சொன்னா கேட்பான்னு அவன் நினைச்சிட்டு என்னை விட்டு கேட்க சொன்ன. நான் சாதாரணமா பேச்சை கொடுத்தா அவ சொல்லுவா, நாங்க இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. 30 வயசுல பீஷ்மர் இருக்கும் பொழுதே சந்தனு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு. அத அவர் விருப்பப்பட்டாரு, பீஷ்மரே போய் கேட்கிறாரு அப்பாக்கா. அவன் சொல்றான், அவன் ராஜானே கொடுக்க இஷ்டம்தான், பந்துக்கள் தான் தடுத்துட்டான். அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிற பொண்ணேன்னு கேட்பார். அதுக்கு பதில் சொல்றான், உனக்கு கொடுப்பேன், அவருக்கு தர மாட்டேன். ஏன் அப்படின்னா அவருக்கு பிறக்கிற குழந்தை பலகீனமா பிறக்குங்கிறான். வயசானவர் அவருக்கு பிறக்கிற குழந்தை பலகீனமா பிறக்கும். உனக்கு பிறக்கிற குழந்தை பலிஷ்டனா இருக்கும்.
இது சாரம் என்னன்னா, இது மாதிரி புராணங்கள்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சாரம் என்னன்னா, காலத்தில் குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சு. இப்ப இனிமே அப்பா அம்மா எல்லாம் பிரார்த்தனை பண்ண, என்ன பிரார்த்தனை? குழந்தைகளுக்கு புத்தி மாறணும். பகவான் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். நாம தான் பிரார்த்தனை பண்ணணும். இவன் காளிதாசன் இப்படி குழந்தைய கொஞ்சரவாழ தன்யன். விஜயகோபால சுவாமி அவர் தன்னை தன்யன். தன்யோ கிருஷ்ணா, நான் தன்யனாய், என்னையே நான் தன்யன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் தெரியுமோ? தவ நாம கீர்த்தனே தன்யோ. நீ உட்கார்ந்து விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க. விஜயகோபால சுவாமி இதுதான் சொன்னார். இப்ப நான் விட்டல பாண்டுரங்கான்னு சொன்னேன், நீங்க எல்லாம் திருப்பி சொன்னேன். இததான் அவர் சொல்றார், என் வாக்குல இந்த நாமம் வந்ததே, இந்த க்ஷணமே நான் தன்யன் ஆயிட்டேன். தவ நாம கீர்த்தனே தன்யோ. இது நமக்கு சிம்பிளா தெரியும். இது எவ்வளவு பாக்கியம்ங்கிறது அதுக்கு ஏங்கிற வாழை கேட்டாதான் தெரியும். நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாக்கியத்துல இது கிடைச்சது. நாராயணியத்துல பட்டத்திரி சில பேர தன்யாள், அகம் தன்யான் மன்னிய. இவாளெல்லாம் நான் தன்யனா நினைக்கிறேன். யார தன்யனா நினைக்கிறேன்? 5-6 பேரை சொல்ல. பட்டந்தோ நாமானி, உன்னுடைய நாமத்தை எப்போது சொல்றாளே அவளெல்லாம் தன்யனா நினைக்கிறேன். நாமம் சொல்றவா மாத்திரம் இல்ல, பிரமதபர சிந்தோ நிபதிதா, இப்படி பகவன் நாமம் சொல்லிட்டு கீர்த்தனம் பண்ணி 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 அந்த பிரேம சமுத்திரத்துல மூழ்கிறாளே அவளை தன்யனா நினைக்கிறேன். பிரமதபர சிந்தோ நிபதிதா. அப்புறம் யாரு நினைக்கிறேன்? ஸ்மரந்தா ரூபம் தே. அவ பஜனை பண்ண மாட்டா, கோவிலுக்கு போக மாட்டா, எந்த தர்மமும் பண்ண மாட்டா. ஆனா சிவனேன்னு உட்கார்ந்து கண்ணை மூடிண்டு ஸ்மரந்தா ரூபம். ஹே குருவாயூரப்பா, உன்னையே எப்போதும் உள்ள தியானம் பண்றாளே, உள்ள பார்த்துட்டே இருக்காளே, அவளை தன்யனான். வரதா கதயந்தா குணகதாக. பட்டத்ரி இந்த தன்யாளுடைய லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்க, என்னையும் சொல்லிட்டாரு. இன்னும் எப்படி சொன்னார்? கதயந்தோ குணகதா. 10 நிமிஷம் ஆனாலும் 1 மணி ஆனாலும் பகவத் குணம் சொல்றவா அத்தனை பேரும் தன்யா. கதயந்தோ குணகதா. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றார். இதெல்லாம் தனித்தனி व्यक्तिயா சொன்னேன்னு, தனித்தனி இல்ல, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பஜனை பண்ணணும், பிரேம சாகரத்துல மூழ்கணும், அப்படியே கண்களை மூடிட்டு தியானம் பண்ணணும், பகவத் சரணத்தை நினைச்சுட்டு பகவத் குணம் சொல்லணும். இப்படியே ஆத்து திண்ணையிலே உட்கார்ந்து இருக்க கூடாது. சரந்தஹ ஏ பக்தாஹ. ஒரு நாளைக்கு இருந்த ஊர்ல அடுத்த நாளைக்கு இருக்க கூடாது.
தினம் ஒரு ராத்திரி ஒவ்வொரு ஊர்ல பஜனை, ஒவ்வொரு ஊர்ல பிரவச்சனம். சரந்தோயே பக்தாக இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு உங்கிட்டயே லயிச்சுண்டு துவயி கலு ரமந்தே பரமமூனே. இப்படி எந்த பக்தாள் இருக்காளோ அவளை அகம் தன்யான் மன்யே, அவள் தான் நான் தன்யனா நினைக்கிறேன். அவ எதையும் தேடி போக வேண்டாம், அவளை நோக்கி எல்லாம் வரும். சமதிகத சர்வாபிலஷிதான். இந்த தடவை மெட்ராஸ் வந்த உடனே இந்த ஸ்லோகம் தான் எனக்கு ஞாபகம் வந்து. மெட்ராஸ் வந்தா கிருஷ்ணகான சபா, 17 நாள் கிருஷ்ணகான சபா. கொஞ்ச நாளைக்கு காமராஜர் அரங்கம் போனோம், அதுவும் இப்ப முடியல. ஒரு தடவை நாரத கான சபா போனோம், அப்புறம் காமராஜர் அரங்கம் போனோம். இது ஆகஸ்ட் மாசத்து. இந்த சிட்டியில இது 2 தான், அதுவும் ஒரே இடத்துல வாக்கப்பட்ட. மெட்ராஸ்ல கிருஷ்ணகான சபால தான் வாக்கப்பட்டது. அப்படிதான் இந்த நாராயணியத்துல ஸ்லோகத்துல சொன்னது போல, ஒரு நாளைக்கு பஜனை பண்ண இடத்துல இன்னொரு நாளைக்கு பஜனை பண்ணக்கூடாது அப்படின்னா பட்டது. சரந்தோ ஏவக்தா. அதுபோல நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னது போல, என்ன ஒரு நாளைக்கு பண்ணின இடத்துல இன்னொரு நாளைக்கு பஜனை பண்ணக்கூடாதுங்கிறாரு. இந்த 10 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல பஜனை. அங்க ஒரு 10 நாளைக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நாள் அங்கேயே தங்கி பஜனை பண்ணியிருக்கேன் பிரவச்சனம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாளைக்கு கணபதி சச்சிதானந்தா ஆசிரமத்துல 7லேருந்து 8 இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றதை பார்த்துட்டு நிறுத்தறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். கலியில எத்தனையோ சாதனங்கள். இப்போ ஒரு வாரம் கோவிந்தபுரத்துல சாதுர்மாசியம்னு ஒரு யாகம் பண்ணினோம். எங்க அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒரு பிராமணனா பிறந்துட்டா சில காரியங்களை ஏன் பண்ணணும்னு கேட்காம பண்ணணும்னு ரிஷிகள் சொல்லும். இது நான் ஏன் பண்ணணும்னு கேட்க கூடாது. ஏன் பண்ணணும்னா, ஏன் பிராமணனா பிறந்த அதுக்காக பண்ண இதான் பதில். ஏன் வேதம் படிக்கணும்? நிஷ்காரணேன சடங்கோ வேதோத்யேயா. ஏன் வேதம் படிக்கணும் பிராமண குழந்தைன்னா? அவன் ஏன் படிக்கணும்னு கேட்கவே கூடாது. பிராமணனா பிறந்தையும் படிச்சா. நிஷ்காரணேன சடங்கோ வேதோத்யேயா. அதுபோல வேதோக்தமான யாகங்கள் பண்ணினா அது பசி 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 பட்னி. காலத்தால 5 மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் 6 மணிக்கு முடியும். அது யாரு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றாளோ அவளுக்கு தானே. எல்லாரும் இன்வால்வ் ஆகணும், எல்லாரும் லாபத்தை அடையணும், எல்லாரும் நிம்மதி அடையணும், எல்லாரும் பாக்கியத்தை அடையணும்.
அதற்கு ஒரே வழி என்னன்னா துகாராம் மகாராஜ் நாம பரதே சாதன நாகி வழி என்னன்னா இதான் சொல்லுவோம். இப்ப கம்பேர் பண்ணல யஜ்ஞத்தையும் வேதத்தையும் நாமத்தையும் ஒரு கம்பேரிசன் இல்லை. எல்லாராலையும் எது பண்ண முடியும்? எந்த நியமமும் இல்லாமல் எந்த விதி நிஷேதங்களும் இல்லாமல், விதின்னா விதிக்கிறது, நிஷேதம்னா கூடாதுங்கிறது. இந்த எந்த விதிக்கிறதோ கூடாதுங்கிறதோ இல்லாமல் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா பகவான் நாம். அதான் கிஞ்சபன் முச்சதே ஜந்துஹு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இது ஒரு கேள்வி. எது உயர்ந்த தர்மம்? கோ தர்மஹா. அது ஜபரூபமா இருக்கணும். அதையும் இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஜந்துகு. ஜந்துன்னா என்ன? நாம என்ன நினைச்சிருக்கோம்? புழு பூச்சிய ஜந்துன்னு நாம சொல்றோம். ஜந்துன்னா புழு பூச்சி இல்ல, நாம எல்லாருமே ஜந்து. ஏன்னா ஜனனம்ங்கிற தர்மம் எதுக்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஜந்துன்னு பேர். பிறப்புங்கிற தர்மம் நமக்கு இருக்கணும். மனிதனா பிறந்தவா யாரா இருந்தாலும், பேசுற சக்தி யாருக்கு இருந்தாலும், அவ அத்தனை பேருக்கும் பகவன் நாமம் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ரைட். பகவன் நாமம் என்ன பண்ணும்னா, இது அஜாமிளோபாக்கியானத்துல கேள்வி. நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லுவோம், கஷ்டங்கள்லாம் நீங்கும். கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோபால கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. கிருஷ்ணான்னு சொல்லு கஷ்டம் நீங்குங்கிறா. கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் கஷ்டம் நீங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல கஷ்டம் ஏன் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கஷ்டம் ஏன் வருது, கஷ்டம் ஏன் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி சுகம் ஏன் வருதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சௌக்கியம் எப்படி வருது? இந்த முன்னெல்லாம் கிராமங்கள்ல ரோடு கிளீன் பண்றா பாருங்க. அவன் ஒரு பெரிய மாளிகைக்கு வாசல் எப்படி அந்த தட்டியை வச்சுட்டு கிளீன் பண்ணும்போது பேசிப்பான் சம்சாரத்தில். கொடுத்து வச்ச சபாம்பான். அவன் சொல்றது என்ன? புண்ணியம் பண்ணினவன்னு அர்த்தம். ரொம்ப சௌக்கியமா இருந்தா அவன் சொல்லுவான், தெருப்பெருக்கிறவன் புண்ணியம் பண்ணினவன். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சௌக்கியமா இருக்கோம்னா புண்ணியம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்ப தன்னால தெரியும், கஷ்டம் வந்ததுன்னா பாபம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம்.
அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, சௌக்கியம் வரும்போது வருத்தப்படு, கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படு. நெகட்டிவா இருக்கு. நாம அப்படி இல்லையே. சுகம் வந்தா சந்தோஷப்படுறோம், கஷ்டம் வந்தா வருத்தப்படுறோம். இதை மாத்திப்படணும். ஏன் மாத்திப்படணும்னா, நீ சுகமா சும்மா இருக்க முடியுமோ? போன்ல 5 நிமிஷம் பேசுற, பேசி முடிச்ச உடனே டங்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா 32 ரூபாய்க்கு பேசிவிட்ட, இன்னும் இவ்வளவுதான் பாக்கி இருக்கு. போன் பண்ணின உடனே மிச்சம் இவ்வளவுதான் இருக்குன்னு. இது போன் உண்டி இல்லை, உன் சௌக்கியமும் இப்படிதான். நீ பேச பேச எப்படி பேலன்ஸ் குறையிறதோ அதுபோல சௌக்கியமா இருக்க இருக்க புண்ணியத்தினுடைய பேலன்ஸ் குறைஞ்சுட்டே இருக்கும். பண்ணி வச்சிருக்க பாரு, அந்த புண்ணியம் குறையும். அதனாலதான் சௌக்கியம் வந்தாலே வருத்தப்படு. புண்ணியம் போறது, பண்ணின தர்மம் போறது. தர்ம பலனை தானே அனுபவிக்கிற, புண்ணியம் போறது. கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது பாபம் போறது, அதுல சந்தோஷம். பண்ணின பாபம் போறது, பண்ணின பாபம் போறது. இது புரியறதுக்காக சொன்னேன். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல, சௌக்கியமா இருக்கணும்னா புண்ணியம் பண்ணணும், கஷ்டம் வரக்கூடாதுன்னா பாபம் பண்ணக்கூடாது. இப்ப பாபம் பண்ணினா அதுக்கு பலன் கஷ்டம். அதனால ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா நேரா ஜோசியர்கிட்ட போறார். ஜோசியர்கிட்ட போன உடனே அவர் என்ன பண்றார்? அது ஒரு சாஸ்திரம். அது ஜோதிஷம்ங்கிறது சாஸ்திரம். அது உன்னுடைய கட்டத்தை பார்க்கறதுக்காக ஏற்படல. அது ஏற்படுத்தினது வேதத்தோட 6 அங்கத்துல ஒண்ணு. அது ஷடங்கத்துல ஒண்ணு ஜோதிஷம். அது ஒரு சாஸ்திரம். அது அத கண்ணா பின்னான்னு விவகாரத்துல லௌகிகமா பார்க்க ஆரம்பிச்சதுனால கௌரவம் குறைஞ்சதே தவிர, இன்னைக்கும் அந்த ஜோசியத்தை 200% கரெக்டா சொல்றவாள் இருக்கா, டைம் வச்சு சொல்றவா இருக்கா. நம்முடைய தோஷங்கள் பாபங்கள் அந்த பாபம் தான் கஷ்டமா வருது. கஷ்டம் அதிகமான உடனே ஜோசியர்கிட்ட போன உடனே அவர் என்ன பண்ற, இன்னென்ன பரிகாரம் பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுன்னு லிஸ்ட் கொடுத்த உடனே இவன் என்ன நினைக்கிறான், இதே ஜோலியா போச்சு. ஜாதகத்தை தூக்கின வந்தா அதை பண்ணு இதை பண்ணுங்கிற. ஏண்டா உனக்கு ட்ரபிள் வராட்டா நீ எதுக்கு ஜாதகத்தை தூக்க போற? நீ ஜாதகத்தை ஒரு தட்டில் எடுத்துன்னு போறது கஷ்டம் வந்து தானே போற. அப்ப அவர் அதை சொன்னார் இதை சொன்னார். எனக்கு ஜோசியம் தெரியாது, ஆனா அதனுடைய சாரம் தெரியும். அவர் அதை பண்ணுங்கிறார் இதை பண்ணுங்கிறார்னு சொல்றையே, நீ நன்னா இருந்தா ஏன் சொல்ல போறாரு இவர்? நான் நன்னாதான் இருக்கேன்னு நீ சொன்ன, அப்ப ஏன் அவர்கிட்ட வந்த? ட்ரபிள் இருந்துதானே வந்த. அப்ப பிராபலம் இருந்தா வைத்தியம் பண்ணிட்டு தான் ஆகணும். அவர் பரிகாரம் சொல்றார், ஆனா ஸ்ரத்தையா பண்றான். பண்ணினா என்ன, 10 நாள் 1 நாள் 10 நாள் 15 நாள் 1 மாசத்துல கஷ்டம் நீங்கிறது, கண்கூடா பார்க்கறேன் நீங்கிறது. இது சத்தியம்தான், அதுல ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனா இப்ப நாங்கள்லாம் என்ன சொல்றோம், இதே கஷ்டம் தாங்கலேன்னு சொன்னா, கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார. நாங்க என்ன சொல்றோம், விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பகவான் நாம சொல்லுவோம், கஷ்டம் சரியா. அவர் பரிகாரம் பண்ணினாதான் போகுங்கிறார், நான் பஜனை பண்ணினா போகுங்கிறேன்.
அது என்னமா போகும். 10 பேரை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு வேஷ்டி கொடுத்து 2 மணி நேரம் ஹோமம் பண்ண சொல்லி முழுக்க புகையாக வந்து பக்கத்தாத்துல எல்லாம் கோச்சுண்டு இப்படி எல்லாம் பண்ணினாதான் பாபம் போகும்னு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அப்படி இருந்தால் தானே போகும். நீங்கள் கிருஷ்ணகான சபாவில் ஏசியில் சௌக்கியமாக உட்காந்து கிருஷ்ணான்னா கஷ்டம் போகுங்கிறேளு, அது என்னமா போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு. நாம் என்ன நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு பண்ணினாதான் அது பலனை கொடுக்கும் பாபம் போகும்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீ பகவன் நாமத்தை சௌக்கியமாக சொன்னா கூட போதும், உன் கஷ்டம் நீங்கும். என்னமா நீங்கும்? பேச புரிஞ்சுக்கணும். பாபத்தினால தான் கஷ்டம். நீ பகவன் நாமன் சொல்ல 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 உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பாபம் நீங்கிடும். இது எதனால கஷ்டம் வருதோ அந்த பாபம் நீங்கிடும். அதனாலதான் பரிகாரம் கூட பண்ண வேண்டாங்கிறார் தாசர், புரந்தரதாசர். பரிகாரங்கள்லாம் வேண்டாம், நீ பகவன் நாமம் சொல்லு, எல்லா கஷ்டமும் நீங்கிடும். கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா இப்படி பகவன் நாம சங்கீர்த்தனம் நமக்கு நிறைய லபிக்கிறது. இப்போ சிட்டியில் பேட்டைக்கு பேட்டை பஜனை நடக்கிறது, அங்கங்க பஜனை நடக்கிறது, சத் சங்கம். நீங்க அலையவே வேண்டாம், போனை எடுத்தா சத் சங்கம் தேடி வருது. முன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, முன்னெல்லாம் இருக்கும்போது கேட்டாதான் உண்டு. இப்ப அப்படி இல்லை. செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் பாகவதம் போன்ல தட்டினா உடனே ஸ்தாபிஞ்சஸ்தபகத்விஷே ஆரம்பிச்சு தட்டினா போதும். டி.எஸ். பாலகிருஷ்ண சாட்சியில் சீதா கல்யாணம்னா உடனே தட்டினா வருது. திருவையார் அண்ணாசாமி பாகவதர் ராமாயணம்னா வருது. மாயவர சாஸ்திரிவாள் பாகவதம்னா வருது. அண்ணா பிரவச்சனம்னு போட்டா வந்துடுறது. உங்களுக்கு என்ன வேணும், எல்லாம் உலகம் உன் கையில். எல்லாம் கையில் இருக்கு. காலட்சேபோ நகர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே. இந்த ஸ்லோகம் கையில் வச்சுட்டே இந்த ஸ்லோகத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். அவ்வளவு சத்சங்கம் இந்த காலத்தில் சௌகரியங்கள் ஏற்பட்டு யார் கதை வேணான்னு கேட்கலாம், எந்த பஜனை வேணான்னு கேட்கலாம். குருஜி பஜனைலாம் இப்போ நிறையா வருது ஃபோனில். அப்படி சத்சங்கம் நமக்கு ஃபோனில் கிடைக்கிறது, அதில் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் இப்படி நேராக வந்து அனுபவிக்கிற ஆனந்தம் அதில் வராது. நேராக வரமுனும் இப்போ ஆற்றுலையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் இங்கே நேராக வந்தாதான் இந்த எனர்ஜியை பூர்ணமாக அடைய முடியும். இந்த சக்தி இருக்கு பாருங்க, இந்த சக்தி இதை எனக்கே தெரியாது. தயானந்த சுவாமிகள் தான் முதல் பிரகடனப்படுத்தினார். ரிஷிகேசன் தயானந்த சுவாமிகள் பேரு. அவர் கோயம்புத்தூர் ஆணுகட்டி ஆசிரமம், இந்த மஞ்சக்குடி பெரிய மகாத்மா. வைத்தியம் பண்ணிக்கோங்கன்னு போது மாட்டேன்னு விட்டார். அவர் அவசியம் இல்லை. வைத்தியம் பண்ணிக்கோன்னு போது வேண்டான்னு போரும்ட்டார். அவர் அப்பேற்பட்டவர். அவர் தான் என்னோட பஜனையை பார்த்துட்டு அவர் சொன்னார். நான் அது வரைக்கும் அதை பற்றி திங்க் பண்ணினதே இல்லை. அவர் தான் 2 விஷயம் சொன்னார். 6 வயசுலேருந்து 80 வயசு வரையில்
உள்ள பக்தால இவர் பஜனையில தான் பார்த்தேன்னாரு. இது எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம். இன்னன்னாருக்கு இன்னன்னார பிடிக்கும்னு இருக்கு. அந்த ஏஜ்னு ஒன்று இருக்கு. அவ அதை தான் லைக் பண்ணுவா. இந்த 3 இப்போ பஜனை பண்ணிட்டே இருக்க ஒரு குழந்தை ஆடின்னு இருக்கு. அது மாதிரி இங்கே சதாபிஷேகம் ஆனவாளும் நிறைய பேர் வந்திருக்கு. இதை தயானந்த சுவாமிகள் சொன்னார். 6 வயசு குழந்தையிலேருந்து சதாபிஷேகம் வரையில் ரசிக்கிறத நான் இங்கே தான் ஒரே விஷயத்தை ரசிக்கிறதுல இங்கே பார்த்தேன்னார். அப்புறம் ரொம்ப சூட்சமா சொன்னார். குடும்பம் குடும்பமா சத்சங்கத்துக்கு வரத்தி இங்கே தான் பார்த்தேன். ஃபேமிலியில் எல்லாரும். இது தயானந்த சுவாமி 20 வருஷம் முன்னாடி சொல்றேன். அதுலேருந்து இது ஒரு அப்புறம்தான் இதனுடைய மகத்துவமே எனக்கு புரிஞ்சது. பெரிய மகான்கள் சொன்னாதானே புரியும். தம்பதிகளாக வருது, அம்மா அப்பாவோட குழந்தைகளை அழிச்சுன்னு வருது, வயசான அப்பா அம்மாவை அழிச்சுன்னு வருது. இதெல்லாம் இப்படி சத்சங்கத்தில் பார்க்குறோம். அதோட கூட இங்கே வந்து பஜனையில் இருந்தால் ஒரு எனர்ஜி வரும். அதில் ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. அடுத்தது உங்களுக்கு எத்தனையோ ஒரேயில் இருக்கும் ஒவ்வொருத்தரும். அது எல்லாம் இங்க வந்தாலே எங்க போச்சுன்னு தெரியாது. ஃப்ரீயாள் மனசு ஃப்ரீயாள். இதை ரெண்டையும் இந்த ஒரு சக்தி தான் கொடுக்கும். பகவன் நாமம் அது ஒன்று இங்கே அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருந்தது. இப்போ இந்த கிருஷ்ணகான சபா முழுக்க வழியிருந்தது. இப்போ இந்த சக்தி எனர்ஜி வழியது. அதுபோல இது ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி இது இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம். இதில் கலந்துட்ட ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கும். பக்தாளுக்கெல்லாம் ஒரு சின்ன விஞ்ஞாபனம் உண்டு. நீங்க யாரும் பெரிசா எந்த தர்மமும் பண்ண வேண்டாம். நம்ம பம்பாய் போயிருந்த 2 மாசம் முன்னாடி இங்க சுப்பிரமணியம்னு ஒருத்தர் ரொம்ப வேண்டியவர். அவர் ஒரு விஷயத்தை இப்படி பண்ணலாமேன்னு என்கிட்ட கேட்டார். இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம குழந்தையெல்லாம் சொன்னால் முடியாதுன்னு விட்டேன். அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார், பெருசா யாரும் தர வேண்டாம், ஒரு 555 ரூபா தரணும். ஒரு பசுவுக்கு ஒரு நாளைக்கு 101 ரூபாய். ஒரு நாளைக்கு 101 ரூபாய். 5 பசுவுக்கு அல்லது 5 நாளைக்கு. ஒரே பசுவுக்கு 5 நாளைக்கு நம்மோட தான் இருக்கணும்னா 555. இது எல்லாரும் கலந்துக்க முடியும். அது மாதிரி ஒன்று ஒரு 2 மாதம் முன்னாடி ஏற்படுத்தினது. அதில் நிறையா பக்தாள் கலந்துக்கிறார். ரொம்ப சுலபமாக இருக்கணும். இப்போ ஒரு சினிமாவுக்கு போனால் என்ன செலவழிகிறது, அந்த செலவழிச்சுட்டு திரும்பி தலைவலியோட வரவாதான் அதிகமாக இருக்கு. இங்கே அப்படி இல்லை. அப்படி ஒரு தர்மம் இருக்கு. நம்மக்கிட்ட 1000 பசுக்கள் இருக்கு. ஒரு 5 நாளைக்கு ஒரு பசுவுக்கு 5 நாளைக்கு முடிஞ்சா 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு, இப்படிலாம் நிறைய இருக்கு. அவ்வளோலாம் இல்லை. 555 ரூபா. யாருக்கு முடியுமோ அவ அவசியம் இந்த கோசேவையில் கலந்துக்கோங்க. இன்னைக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமை ரங்கம்மா பாடுவேன். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஞாபகப்படுத்தினா இந்த பூர்த்தியில் பாடிக்கலாங்கிறதுக்காக அப்போ நான் பாடலை. இப்போ ஒரு 2-4 வரி பாடுவோம். ஆகஸ்ட் 29 கோகுலாஷ்டமி உற்சவம்.
கோவிந்தபுரத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரதோத்சவத்தோட பூர்த்தி ஆறுது. அந்த தேர் நீங்கள்லாம் பண்ணி கொடுத்த தேர். இருக்கிற பக்தாள்லாம் இந்தியா முழுக்க வெளிநாட்டில் எல்லா பக்தாளுமா சேர்ந்து பண்ணின பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பித்த தேர். கம்பீரமான தேர். 6ஆம் தேதி ரதோத்சவத்தோட பூர்த்தி. அவசியம் பக்தாள்லாம் வரணும். இப்போ நான் இந்த 10 நாளாக ஒவ்வொரு ஏரியாவும் வரத்துக்கு காரணமே இந்த உற்சவத்துக்கு உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு, கோவிந்தபுரத்துக்கு வாங்கோன்னு கூப்பிடுறதுக்கு. எனக்கு ஒரு 1000-2000 பேராவது தேர் இழுக்கிறதுக்கு வேணும். இப்போ திருடமுருத்தூர் தேரெல்லாம் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குன்னு வரவா பரம்பரையாக வர. நம்ம தேர் போன வருஷம் தானே ஆரம்பிச்சிருக்கோம். அதுபோல் வடம் பிடிக்கணும் தேர் இழுக்கணும்னு ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு பக்தாளுக்கு. அப்புறம் அது அவளுக்கு இருக்கும், அவள் பிள்ளைக்கு இருக்கும், பேரனுக்கு இருக்கும். நம்ம பாண்டுரங்கன் தேர்ந்து வர ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ஏன்னா நீங்கள் பாண்டுரங்கனுக்கு தேர்னா கோவிந்தபுரம் வந்து தான் ஆகணும். வேற பாண்டுரங்கனுக்கு தேரே கிடையாது. நம்ம பாண்டுரங்கனுக்கு ஒண்டி தான் தேர் இருக்கு, பெரிய தேர். அவசியம் பக்தாள்லாம் வரணும். இந்த உற்சவம் பின்னாடியும் நம்ம யூடியூப்லலாம் தெரிவிப்போம், இந்த பத்திரிகையெல்லாம் அனுப்புவோம். அவசியம் வந்து கலந்துண்டு பாண்டுரங்கனுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும். கிருஷ்ணகாரண சபா 98லேருந்து வந்துட்டுருக்கிற சத்சங்கத்துக்கு வந்துட்டுருக்கிற ஒரு சபா. நம்ம பிரபு அவள் அப்பா எப்படி நடத்தினாரோ அதுபோல் அவள் குழந்தைகள் அவள் எல்லாரும் பரமஸ்ரத்தையாக நடத்தின்னு இருக்கா. நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முதல்ல நம்ம கிருஷ்ணகான சபாவில் ஆரம்பிக்கணும்னு அவள் சங்கல்பம் பண்ணி முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறோம். இது நாளைய தினம் வேளச்சேரியில் அங்கே யாருக்கு கலந்துக்க முடியுமோ அந்த பக்தாலாம் அவசியம் வந்து கலந்துக்கும். ஹரிரே ரங்கம்மாஜி, ஹரிரே கிருஷ்ணம்மாஜி, ஹரிரே ரங்கம்மாஜி, ஹரிரே கிருஷ்ணம்மாஜி, ஹரிரே ரங்கம்மாஜி, ஹரிரே கிருஷ்ணம்மாஜி, साजे चंद्रभागे तीरी, साजे चंद्रभागे तीरी, साजे चंद्रभागे तीरी,
पंढरीनाथ महाराज की जय। मंगलम रुक्मिणी रमणाय मंगलम रमणीय मंगलम श्रीवत्समुखाय साधिने मंगलम वरद गोपालदाय जय बोला पुंडली गवरदा जय सद्गुरु महाराज की समस्त संत मंडली की अंजनेय मूर्ति की